பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். நீ இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லடி. உன் மேல உள்ள நம்பிக்கையில தானடி நீ இந்த ப்ராஜெக்ட் நல்லா பண்ணி கொடுப்பேன் தானடி. எல்லாருக்கும் முன்னாடியும் நீ ஜூனியரா இருந்தா பரவாயில்ல, அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை நீ குழி தோண்டி புதைச்சிட்டல்லடி. இவன் என்ன இவ்வளவு டென்ஷனா இருக்கான்? மித்ரா சிஸ்டர் வெளியில ஒரு மாதிரி டல்லா இருக்காங்க. என்ன நடந்துச்சு என்னன்னு ஒண்ணுமே புரியல. டேய் மச்சான் ஆதி, டேய் ஒன்னதான்டா கூப்பிடுறது காதுல விழுகுதா இல்லையா? சொல்லுடா வருண், என்ன விஷயம்? டேய் மச்சான் ஆதி, இப்போ எதுக்குடா நீ இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஐயோ டே வருண், அத ஏன்டா கேக்குற? டேய் எனக்கு யூகே கிளைண்ட்ஸ் எல்லாரும் வராங்கன்னு உனக்கு நல்லா தெரியும்லடா. ப்ராஜெக்ட் எல்லாம் முடிஞ்சிருக்குன்னு பார்த்தா ப்ராஜெக்ட் இன்னும் கம்ப்ளீட்டே ஆகல மச்சான். அது மட்டும் இல்லடா, ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகாம போனதுக்கு மித்ரா தாண்டா காரணம். அவ ஜூனியரா இருந்தாலும் பரவாயில்ல, அவ நல்லா ஒர்க் பண்ணுவான் தான் மச்சான் அந்த டீமோட நான் சேர்த்தேன். ஆனா இன்னைக்கு அவளால இந்த ப்ராஜெக்ட கம்ப்ளீட் பண்ண முடியாம போச்சு மச்சான். இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்கடா. அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறேனே தெரியல மச்சான். டேய் மச்சான், உனக்கு நல்லா தெரியும்லடா இது எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்னு. அது மட்டும் இல்லடா, இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கிறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்லடா. ஆனா இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி தர முடியாததுனால கண்டிப்பா இது நம்ம கையை விட்டு போகுதுடா மச்சான். என்னால அதுதான் மச்சான் சுத்தமா தாங்கிக்கவே முடியல. நான் இவ்வளவு ரொம்ப நம்பணும் மச்சான். ஆனா இவன் இப்படி சொதப்புவான நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லடா. இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா மத்த கிளைண்ட்ஸ் நமக்கு ப்ராஜெக்ட் கொடுக்கவே தயங்குவாங்க மச்சான். இதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய பிளாக் மார்க்கா ஆகிடும்டா. டேய் ஆதி, என்னடா சொல்ற? எனக்கு சத்தியமா புரியல. மித்ரா சிஸ்டர்னால இந்த ப்ராஜெக்ட கம்ப்ளீட் பண்ண முடியாம போயிடுச்சா? ஆமாண்டா வருண், அவளால தாண்டா இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண முடியாம போயிடுச்சு. அவளை தவிர அவங்களுக்கு கொடுத்த ஒர்க்கர் டீம்ல எல்லாரும் பர்ஃபெக்டா முடிச்சிட்டாங்கடா. ஆனா சிவ தாண்டா லாஸ்ட் மினிட்ல இறந்து வந்து நிக்கிறா. எனக்கு என்ன பண்றதுன்னே சுத்தமா தெரியலடா வருண். அதனால தாண்டா அவளை நல்லா கண்டபடி நல்லா திட்டி விட்டுட்டேன். வாட்? என்ன மச்சான் சொல்ற? மித்ரா சிஸ்டர் திட்டினியா? டேய் என்னடா பேசிட்டு இருக்க நீ? அவ பண்ணின காரியத்துக்கு திட்டினதோட விட்டனேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கடா. ஏண்டா அவளாலதான் இந்த ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டே போகுது. பின்ன அவளை திட்டாம மடியில தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்றியா வரும்? ஐயோ டே ஆதி, இப்போ எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? டேய் உனக்கே நல்லா தெரியும்லடா மித்ரா சிஸ்டர் எவ்வளவு நல்லா ஒர்க் பண்ணுவாங்கன்னு. ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்துச்சுங்கிறதுக்காக எதுக்காக மச்சான் நீ இவ்வளவு ரூடாலாம் நடந்திருக்க அவங்கள்ட்ட? டேய் வருண், பின்ன என்னடா பண்ண சொல்ற? அன்னைக்கு எல்லாரும் மித்ராவை இந்த ப்ராஜெக்ட்ல ஆட் பண்ணும்போது அவங்க ஜூனியர் வேண்டான்னு எல்லாருமே சொன்னாங்கடா. நான் தாண்டா அவ மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு, அவ கண்டிப்பா ஒர்க்க முடிப்பான்னு சொல்லிட்டு அவ்வளவு நம்பிக்கையோட அவளை நான் அந்த டீம்ல ஆட் பண்ணேன். ஆனா இன்னைக்கு அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் நடந்துருச்சுல மச்சான். அவளால தானடா இன்னைக்கு ப்ராஜெக்ட கம்ப்ளீட் பண்ண முடியாம போயிடுச்சு. ஐயோ டே அது எனக்கு புரியுதுடா. அதுக்காக இப்படி நீ எல்லாருக்கும் நேரமும் அவங்க கிட்ட டென்ஷன் ஆயிட்டனா உடனே எல்லாம் சரியாயிடுமா என்ன? ஐயோ டே வருண், என்னடா நீ நிலம புரியாம நீ படுக்க பேசிட்டு இருக்க. நான் என்னடா இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த யூகே கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறோம்னு தெரியாம நான் முடிச்சிட்டு இருக்கேன். இப்ப வந்து நீ என்னடா அவளை ஏன் திட்டுனன்னு சொல்லிட்டு அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்து நிக்கிற. ஐயோ டே மச்சான், அவங்களுக்கு நான் வக்காலத்தெல்லாம் வாங்கல மச்சான். ஏண்டா 1 வீக்ல முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட்ல 2 டேஸ்ல முடிக்கணும் அப்படிங்கும் போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதெல்லாம் சகஜம் தானே மச்சான். பின்ன என்னடா? ஐயோ டே வருண், உனக்கு புரியுதா இல்லையாடா? 1 வீக்ல முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட்ல 2 நாள்ல முடிக்கணும் அப்படின்னா கஷ்டம் தான். ஆனா டீம்ல இவ்வளவு தவிர எல்லாரும் பெர்ஃபெக்ட்டா அவங்க ஒர்க்க முடிச்சிட்டாங்க மச்சான். ஆனா இவ தாண்டா முடிக்காம அவளால மட்டும் தாண்டா ப்ராஜெக்ட கம்ப்ளீட் பண்ண முடியாம போயிடுச்சு. எல்லாம் ஏன் தப்பு தாண்டா, ஏன் தப்பு தான். அவ ஜூனியர்னு எல்லாரும் சொல்றப்பயே என் புத்திக்கு உரைச்சிருந்திருக்கணும்டா. அப்பயே அவளை டீமை விட்டு நான் தூக்கி இருந்திருக்கணும். ஆனா அவ மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருந்துச்சு மச்சான். அதனால தாண்டா அந்த டீம்ல அவளை ஆட் பண்ணனே. இல்லைன்னா சத்தியமா ஆட் பண்ணிருக்கவே மாட்டேன்டா. டேய் மச்சான் அது ரிலாக்ஸ்டா ப்ளீஸ் டா, டென்ஷன் ஆகாத. ஐயோ இந்த டைம்ல எப்ப ஃபோன் பண்றானே தெரியல மச்சான். 1 நிமிஷம் நான் பேசிட்டு வந்துடுறேன். ஓ ஷிட், கடவுளே இப்போ நான் என்ன பண்றதுன்னு சுத்தமா தெரியல. கிளைண்ட்ஸ் எல்லாம் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, என்ன பதில் சொல்ல போறேனே தெரியல. டேய் மச்சான், ராபர்ட் கால் பண்ணாருடா. வாட்? ராபர்ட்டா? அவர் எதுக்குடா கால் பண்ணாரு? டேய் மச்சான், யூகேல இருந்து கிளைண்ட்ஸ் எல்லாம் ஃளைட் ஏறும்போது வெதர் கண்டிஷனால ஃளைட் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சா மச்சான். அதனால அவங்க இங்க வந்து ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுமா. இதை சொல்றதுக்காக தான் ராபர்ட் உன்னை ரொம்ப நேரமா கான்டாக்ட் பண்ணிருப்பாரு போல. பட் நீ போனை பிக் பண்ணவே இல்லையா, அதனாலதான் அவரு எனக்கு கால் பண்ணி சொல்றாரு. டேய் வருண், என்னடா சொல்ற? உண்மையாவா? ஐயோ ஆமா மச்சான், உண்மையா தானே சொல்றேன். முதல்ல நீ போன் எடுத்து செக் பண்ணி பாரு. ஓ ஷிட். டேய் வருண், ஆமாடா ராபர்ட் எனக்கு நிறைய டைம் கால் பண்ணிருக்காருடா. நான் தான் மச்சான் ப்ராஜெக்ட் டெமோ பார்க்கணுங்கிறதுக்காக போனை சைலண்ட்ல போட்டு வச்சேன். நான் சுத்தமா போனை கவனிக்கவே இல்லடா. ஐயோ அவர் என்னடா ரீச் பண்ண முடியலன்னு எனக்கு டெக்ஸ்ட்லாம் பண்ணிருக்காரு. என்ன பண்ணிருக்காரு? டேய் மச்சான், ஆமாடா நீ சொல்ற மாதிரி அவங்க இங்க ரீச் ஆகிறதுக்கு மினிமம் 2 to 3 hours ஆகும்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணிருக்காங்கடா. டேய் ஆதி, என்னடா நீ புழுங்கா நீ அப்பவே உன் போனை செக் பண்ணிருந்தா நேரம் உங்க லேட்டா வர விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட மித்ரா சிஸ்டர் பண்ண எரர் என்னங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம நேரம் ஃபிக்ஸும் பண்ணிருக்கலாம். ஏன் மச்சான் ஏன்?
ஐயோ ஆமாண்டா வருண், நான் தான்டா ப்ராஜெக்ட் டெமோ பார்க்கணுங்கிறதுக்காக போனை சைலண்ட்ல போட்டு வச்சேன். இப்போ என்னடா பண்றது? டேய் மச்சான், என்ன பண்றதுன்னு என்ன மச்சான் யோசிக்கிற? டேய் எப்படியும் கிளைண்ட்ஸ் வரதுக்கு மினிமம் 3 hours ஆச்சு ஆகும். அதுக்குள்ளார என்ன எரர்ன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடலாம் மச்சான். யூ டோன்ட் வரி, கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடலாம். ஆமாண்டா வருண், தேங்க் காட், நல்ல வேலை கிளைண்ட்ஸ் வரதுக்கு டைம் ஆயிடுச்சு. சரிடா வருண், வெயிட் பண்ணடா, நான் டீம் உடனே கூப்பிடுறேன். ஸ்டெல்லா, சின்னடி மறுபடியும் ஆதி சார் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரு. என்ன விஷயம் தெரியலையே. ஒருவேளை முன்னாடி இவள சரியா திட்டல போல, அதனால மறுபடியும் கூப்பிட்டு வச்சு திட்டுறதுக்கோ என்னவோ யாருக்கு தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். சார் எதுக்காக சார் வர சொல்லியிருக்கீங்க? யா சார், நான் தான் வர சொல்லியிருந்தேன். டீம் அது யூகே கிளைண்ட்ஸ்லாம் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ஐ திங்க் நமக்கு செகண்ட் சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அவங்க வர அந்த டிலே பண்ற டைம்குள்ளார நம்ம இந்த ப்ராஜெக்டை எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் உங்க எல்லாரையும் வர சொன்னேன். சின்னடி ஆதி சார் கிளைண்ட்ஸ் வரதுக்கு டைம் ஆகும், அதுக்குள்ளார நம்ம ப்ராஜெக்ட்டை முடிச்சிடலாம்னு பேசிட்டு இருக்காரு. அதான் ஜெசி, எனக்கும் ஒன்றும் புரியல. தேங்க் காட், இது பாத்தி அடி கிளைண்ட்ஸ் வரதுக்கு டைம் ஆகுமா? ஆமா வேஷு, கண்டிப்பா இந்த டைமை நான் யூட்டிலைஸ் பண்ணி எப்படியாச்சும் இந்த எரரை ஃபைண்ட் அவுட் பண்ணி ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடுவேண்டி. சார் என்ன சொல்றீங்க சார்? யா மிஸ்டர் ராம்குமார், கிளைண்ட்ஸ் இப்போ தான் கால் பண்ணாங்க. வெதர் கண்டிஷன் சரியில்லாததுனால அவங்க வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுமா. ஐ திங்க் நம்ம இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணோம்னா நம்மளால சக்ஸஸ்ஃபுல்லா இந்த ப்ராஜெக்டை முடிக்க முடியும். வாவ் சூப்பர் சார். யா சார் ஷூர், கண்டிப்பா இந்த டைமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம்னா ப்ராஜெக்டை முடிச்சிடலாம் சார். மிஸ்டர் ராம்குமார், கண்டிப்பா நம்மளால இந்த ப்ராஜெக்ட்டை முடிக்க முடியும்னு எனக்கு தோணுது. ஓகே டீம், இதை இன்ஃபார்ம் பண்ணணுங்கிறதுக்காக தான் உங்க எல்லாரையும் வர சொல்லியிருந்தேன். அண்ட் என்ன எரர் வந்துச்சு, அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத மேனேஜர் சாரி பார்த்துப்பாரு. வாட்? மேனேஜர் சார் பாத்துப்பாரா? ஐயோ, சின்ன இது நான் பண்ணின தப்பை சரி பண்றதுக்கு கடவுள் 2வது வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறதுக்குள்ளார இவர் என்ன மேனேஜர் சார் பார்த்துப்பாருன்னு சொல்றாரு. சார் என்ன சார் சொல்றீங்க? நான் பார்க்கணுமா? பட் அந்த ஒர்க்கை பண்ணது மித்ரா தானே சார், அவங்களே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்களே சார். தென் எதுக்காக சார் நான்? நோ மிஸ்டர் ராம்குமார், இது நமக்கு 2வது சான்ஸ். மறுபடியும் அவங்கள நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. டேய் அது என்னடா பேசுற நீ? ஏதோ ஒரு டைம் தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காக இதுக்காக மச்சான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ? டேய் வருண், ஒரு டைம் தப்பு பண்ணினாலும் எத்தனை தடவை தப்பு பண்ணியிருந்தாலும் தப்பு தான்டா. அதோட நமக்கு இருக்கிறது கொஞ்சம் டைம் தான். இதுக்குள்ளார சின்னதா அவங்க முடிப்பாங்களா முடிக்க மாட்டாங்களான்னு கனவு கண்டுட்டு இருக்க முடியாது மச்சான். அதனாலதான் சொல்றேன். ஐயோ கடவுளே, இவன் என்ன எல்லாருக்கும் நேரமும் இப்படி பேசுறான்? இப்போ புரியுது, கண்டிப்பா அவன் மித்ரா சிஸ்டருக்கு எல்லாருக்கும் நேரமும் எப்படி திட்டிருப்பான்னு. கடவுளே. சார் சாரி ஃபார் த இன்டரப்ஷன். என்னால தான் இவ்வளோ பெரிய மிஸ்டேக் வந்துச்சு. அதனால அந்த தப்பை நானே சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் நானே அதை பண்ணி கொடுத்துட்றேன். நோ மிஸ் மித்ரா, அகைன் உங்களை நம்பி இந்த ஒர்க்கை கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இல்ல. அதனால மேனேஜர் சார் அவங்க டீமை வச்சு இதை எனக்கு முடிச்சு தருவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சார் ப்ளீஸ் சார், இவ்வளோ நேரம் என்ன எரருங்கிறத நான் ஓரளவு கண்டுபிடிச்சிட்டேன் சார். கண்டிப்பாக என்னால் அந்த எரரை ஃபிக்ஸ் பண்ண முடியும் சார். ப்ளீஸ் சார், லாஸ்ட் சான்ஸ் எனக்கு கொடுங்க சார் ப்ளீஸ். டேய் மச்சான், அதான் இவ்வளவு கேக்குறாங்களடா, ஒரே ஒரு சான்ஸ் கொடு மச்சான். கண்டிப்பா அவங்க முடிச்சிருவாங்கடா, எனக்கு நம்பிக்கை இருக்குடா. யா சார், வருண் சார் சொல்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே சார். ராம் சார், என்ன சார் பேசுறீங்க நீங்க? இது நமக்கு செகண்ட் சான்ஸ்னு ஆதி சார் தான் கிளியரா சொல்றாரு. மறுபடியும் இவங்கள நம்பி இதை கொடுக்கணுமா என்ன? யா சார், ஸ்டெல்லா இஸ் கரெக்ட். அகைன் இவங்க கிட்ட நம்பி கொடுக்கறதுனால ஒரு யூஸும் இல்லை சார். நோ சார், ஐ ஹோப் கண்டிப்பா மித்ரா இதை கம்ப்ளீட் பண்ணி தருவாங்கன்னு தோணுது. ஸோ ஒரு டைம் சான்ஸ் கொடுங்க சார் ப்ளீஸ். டேய் மச்சான், ஆமாண்டா எனக்கும் அப்படித்தாண்டா தோணுது. அதான் அவங்க சொல்றாங்களடா ஆல்மோஸ்ட் எரர் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன்னு. ஸோ அதனால அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்றதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் மச்சான். ப்ளீஸ் மச்சான், அவங்களுக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சான்ஸா ஒரே ஒரு சான்ஸ் கொடு மச்சான் ப்ளீஸ் டா. சார் ப்ளீஸ் சார், லாஸ்ட்டாக எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். கண்டிப்பாக நான் எரரை ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டிப்பாக நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். இஃப் இன் கேஸ் என்னால் முடிக்க முடியலன்னா நான் கண்டிப்பாக இந்த வேலையை ரிசைன் பண்ணிடுறேன் சார். நித்து என்னடி பேசுற? வேலையை விட்டுற அது எதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? வைஷு, எனக்கு வேற வழி தெரியலடி. ஏன்னா அவர் என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தாருடி. அது எல்லாத்தையும் நான் உடைச்சிட்டேன்டி. மறுபடியும் அந்த நம்பிக்கையை கெயின் பண்ணுறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலடி. என்னடி ஆதி சார் இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருக்காரு? இவர் யோசிக்கிறத பார்த்தா ஒருவேளை மித்ராவே இந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ண சொல்லுவாரோ? நோ வே ஜெசி, அவருக்கு மித்ரா மேல நம்பிக்கை இருந்தா அவரு எதுக்காக ராம் சார் பண்ணணும்னு ஸ்டார்டிங் சொல்ல போறாரு. ஐ திங்க் அவரு கண்டிப்பா மித்ராவை இதை கண்டினியூ பண்ண சொல்ல மாட்டாருடி. எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. ஓகே டீம், நீங்க இவ்ளோ பேர் சொல்றதுனால மித்ராவுக்கு நான் லாஸ்ட் சான்ஸ் தரலான்னு இருக்கேன். மிஸ் மித்ரா, திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சான்ஸ். ஐ ஹோப் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கோ அண்ட் ஸ்டார்ட் யுவர் ஒர்க். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சிங்கிள் பெண்ணே ஆடினமே உன்னை வணங்குமே. நன்றிக்கடன் தேய்பாய்க்கே கருவிலே உன்னை ஏந்துவே. ஒரு முறை தலைகுனி உன் வெற்றி சிங்க முகம் அவன் பார்ப்பதற்கு மட்டுமே. நெஞ்சில் வலிமை கொண்டு உன்னை கண்டு கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்தேனில்லை.
மறுபடியும் என் மனசு ஒன்று நம்புதுடி. தயவு செஞ்சு இந்த டைம் என் நம்பிக்கை உடையிற மாதிரி எதுவும் பண்ணிடாதடி. எப்படியாச்சும் இந்த ஒர்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துட்டுடி ப்ளீஸ். ஏய் மச்சான் ஆதி, என்னடா நீ மித்ரா சிஸ்டர் பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்லடா. அவங்க எப்படி ஒர்க் பார்ப்பாங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் எதுக்காக மச்சான் அவங்க மேல நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசின? பாவம்டா, அவங்க எவ்வளவு டல் ஆயிட்டாங்கன்னு தெரியுமா? அவங்க கெஞ்சும் போது எவ்வளவு பாவமா இருந்துச்சு தெரியுமாடா? டேய் வருண், பொண்ணை விட மித்ரா எப்படி ஒர்க் பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியும்டா. அந்த நம்பிக்கையில தான்டா அவளை நான் இந்த ப்ராஜெக்ட்லயே ஆட் பண்ணினேன். ஆனா இன்னைக்கு இவ இப்படி பண்ணுவானா கொஞ்சம் கூட நினைக்கல மச்சான். சரிடா, நடந்தது நடந்துருச்சு. மறுபடியும் எனக்கு அவன் மேல நிறைய நம்பிக்கை இருக்குடா. கண்டிப்பா அவ எனக்கு இந்த ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுப்பாடா. சரிடா மச்சான், நீ எதுவும் ஃபீல் பண்ணாதடா. கண்டிப்பா மித்ரா சிஸ்டர் கிளைண்ட்ஸ் வரதுக்குள்ளார முடிச்சிருவாங்கடா. செல்லா சின்னடி ஆதி சார் மறுபடியும் கூப்பிட்டுருக்காரு. என்ன விஷயமா இருக்கும்? வேற என்ன, இவளால கண்டிப்பா அந்த எரரை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி இருந்திருக்க முடியாது. ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போயிடுச்சு அப்படிங்கறதை இன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் கூப்பிட்டுருப்பாரு. வெயிட் பண்ணிடி, அவரே என்னங்கிறது சொல்லுவாரு. சார் என்னாச்சு சார்? எதுக்காக சார் மறுபடியும் எல்லாரையும் வர சொல்லியிருக்கீங்க? ஆமா மேனேஜர் சார், நான் தான் வர சொல்லியிருந்தேன். டீம், ஒரு குட் நியூஸ். ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு அண்ட் கிளைண்ட்ஸும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. அண்ட் தேங்க்யூ சோ மச், நீங்க கரெக்டான டைம்க்கு ப்ராஜெக்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்ததுக்கு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். வாட், ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சா? அப்போ இவ எரரை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டாளா? தேங்க் காட், நல்ல வேளை ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சு. சார் என்ன சொல்றீங்க? ரியலி? யா மிஸ்டர் ராம்குமார், கிளைண்ட்ஸ் எல்லாம் இப்போதான் கிளம்புனாங்க. அண்ட் மீட்டிங் முடிஞ்ச கையோட இந்த குட் நியூஸ் உங்க எல்லார்கிட்டயும் சொல்றதுக்காக தான் உங்க எல்லாரையும் நான் வர சொல்லியிருந்தேன். அண்ட் ஒன் மோர் குட் நியூஸ் என்னன்னா, ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் மித்ராவுக்கு கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கு. பிகாஸ் அவங்க எரர் ஃபிக்ஸ் பண்ணி ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணினதோட சில அடிஷனலான சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அது கிளைண்ட்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. அவங்க நல்லாவே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. ஸோ அவங்க அதுல இம்ப்ரெஸ் ஆகி என்ன சொன்னாங்கன்னா, இன்னொரு ப்ராஜெக்ட்டை நம்ம கம்பெனிக்கு கொடுக்கறதா அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. வாவ், சூப்பர் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் மிஸ்டர் ராம்குமார். அண்ட் இந்த அப்ரிசியேஷன் எல்லாமே மித்ராவுக்கு தான் சேர வேண்டியது. பிகாஸ் அவங்க பண்ணின சில சேஞ்சஸ்னால தான் கிளைண்ட்ஸ் நல்லா இம்ப்ரெஸ் ஆகி இன்னொரு ப்ராஜெக்டே நமக்கு கொடுக்கறதா சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால எல்லா அப்ரிசியேஷனும் மித்ராவுக்கு மட்டும்தான். மித்ரா, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார். ஐயோ மித்து, கலக்கிட்டப்போ உன்னை நினைக்கும் போது இப்போ எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்குன்னு தெரியுமா? ஐயோ மித்து, சூப்பர் டி சூப்பர். தேங்க்ஸ் டி வைஷு. மித்ரா சிஸ்டர், கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் வருணண்ணா. மிஸ் மித்ரா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். ஓகே டீம், இந்த குட் நியூஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் உங்க எல்லாரையும் வர சொல்லியிருந்தேன். அண்ட் உங்க எல்லாருக்கும் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ சோ மச். பிகாஸ் நீங்க இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்க முடியாது. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் மித்ராவுக்கு தான். பிகாஸ் மித்ராவனால தான் இந்த ப்ராஜெக்டை முடிக்க முடிஞ்சு. பிளஸ் ஒன் மோர் ப்ராஜெக்டும் நம்ம கம்பெனிக்கு கிடைச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ சோ மச் மித்ரா. ஓகே சார். ஓகே டீம், நீங்க போய் உங்க ஒர்க்கை பார்க்கலாம். ஓகே சார். அது ஒரு நிமிஷம். என்ன சார், என்ன விஷயம்? இல்ல, அது ப்ராஜெக்டை முடிக்க முடியலங்கிற டென்ஷன்ல நான் மித்ராவை எல்லாருக்கும் நேரமும் ரொம்ப ஹார்ஷா திட்டேன். ஸோ அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க மித்ரா. ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். இவர் என்ன எல்லாருக்கும் நேரமும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கறாரு? இட்ஸ் ஓகே சார், நோ இஷ்யூஸ். ஓகே டீம், நீங்க போய் உங்க ஒர்க் பாருங்க. அண்ட் ஒன் மோர் ஹாப்பி நியூஸ் என்னன்னா, இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண உங்க எல்லாருக்குமே salary இன்க்ரிமெண்ட் உண்டு. அண்ட் டபுள் salary இன்க்ரிமெண்ட் மித்ராவுக்கு. பிகாஸ் கிளைண்ட் சைட்ல இருந்து அவங்க அப்ரிசியேஷனா கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னது, டபுள் salary இன்க்ரிமெண்டா? அட கடவுளே, இவ ப்ராஜெக்டை முடிக்காம மண்ணை கவ்வான்னு பார்த்தா இவ என்ன சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு அதுவும் கிளைண்ட் சைட்ல இருந்தே இவளுக்கு அப்ரிஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. டபுள் salary இன்க்ரிமெண்டா? கடவுளே. மித்து சூப்பர் டி, கலக்கிட்டப்போ. டபுள் salary இன்கிரிமெண்ட் மித்து, சூப்பர் தான் போ. அதுவும் கிளைண்ட் சைடுல இருந்து. மித்து கலக்கிட்டப்போ. என்ன மிஸ் மித்ரா, கோமா என்ன இவ்வளவு பெரிய ஹாப்பி நியூஸ் சொல்லியிருக்கேன், எதுவுமே நீங்க சொல்லல? இல்ல சார், அப்படிலாம் இல்ல. தேங்க்யூ சார். ஓகே டீம், நீங்க எல்லாரும் உங்க ஒர்க் போய் பாருங்க. மித்ரா, நீங்க வெயிட் பண்ணுங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகே சார். இவன் மித்ரா சிஸ்டர் தனியா பேசணும்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிட்டான். எங்கடா பக்கத்துல உள்ள ஆளை காணும்? இவன் எப்போ மித்ரா சிஸ்டர் பக்கத்துல போனா? மச்சான், நான் இன்னும் இங்க தாண்டா இருக்கேன். டேய், நீங்க என்னடா பண்ற? நீ இன்னும் கிளம்பலையா? டேய், நான் பண்றது இருக்கட்டும், நீ எதுக்காகடா மித்ரா சிஸ்டர் தனியா பேசணும்னு சொல்ற? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல மூடிக்கிட்டு இடத்த காலி பண்ணு. ஓ சரி, நீ நடத்து. என்ன பேசணும்? தேங்க்யூ சோ மச் மித்ரா. இன்னைக்கு உன்னாலதான் மறுபடியும் ஒரு ப்ராஜெக்ட் யூகே கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும் தான் மித்ரா. தேங்க்ஸ் a lot மித்ரா. ஐயோ டே ஆதி, என்னடா இப்படி பண்ணிட்ட நீ? இல்ல மித்ரா, அது ஒரு சந்தோஷத்துல அப்படி பண்ணிட்டேன், சாரி.
ம். மித்ரா, அப்புறம் ஐ எம் ரியலி சாரி. எல்லாருக்கும் முன்னாடி அப்படி ஒன்று நான் அவ்வளோ ஹார்ஷா பேசிட்டேன்ல, சாரி. இட்ஸ் ஓகே. உங்கள் சுச்சுவேஷனில் நான் இருந்திருந்தாலும் கண்டிப்பாக அப்படி தான் நடந்துருந்துருப்பேன். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இட்ஸ் ஓகே. அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸா? எதுக்கு? இல்லை, அது மறுபடியும் என்னை நம்பி இன்னொரு சான்ஸ் கொடுத்ததுக்கு. நீங்கள் மட்டும் இன்னொரு சான்ஸ் கொடுக்கலனா கண்டிப்பாக இந்த ஒர்க்கை என்னால் முடிச்சிருந்துருக்கவே முடியாது. அதோட எல்லாரும் உழைப்பையும் என்னால் வீணாக போயிடுச்சுன்னு சொல்லி அதே கில்ட்டிலே நான் இருந்திருப்பேன். தேங்க்யூ ஸோ மச் இன்னொரு சான்ஸ் எனக்கு கொடுத்ததுக்காக. என்ன இவ இப்படி பேசுறா? நம்ம தான் இவ்வளோ தப்பா நினச்சிட்டு ரொம்ப ஹார்ஷா திட்டமோ? ஐயோ டே ஆதி, இதெல்லாம் திட்டுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்துருக்கணும்டா. இப்போ யோசிச்சு என்னடா பிரயோஜனம்? அது சாரி மித்ரா, அது ஏதோ ஒரு நான் டென்ஷன்ல எல்லாருக்கும் நேரமும் உன்னை நான் அப்படி ஹார்ஷா திட்டேன். ஆக்சுவலா அப்படி நான் உன்னை திட்டிருந்துருக்க கூடாது. ரொம்ப ரொம்ப சாரி மித்ரா, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு. அதான் சொன்னனே, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு. சரி ஓகே, நான் போய் ஒர்க்கை பார்க்குறேன். என்ன பொண்ணு இவ? கிளைண்ட் சைட்லேருந்து அவ்வளோ பெரிய அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கு. அதோட சேலரியும் டபுள் இன்க்ரிமெண்ட்டாக கிடைச்சிருக்கு. இது எதை பற்றியுமே அவள் பெருசாக கேர் பண்ணிக்கவே இல்லை. அவள் என்னடானா, என்னால் மற்றவங்களோட உழைப்பு வீணாக போயிருக்குமோங்கிற பயத்தில் நான் இருந்தேன். நல்ல வேளை நீங்கள் செகண்ட் சான்ஸ் கொடுத்தீங்க. அப்படி இப்படின்னு இவ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கா. என்ன பொண்ணுடி நீ? பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லடி. நீ கண்டிப்பா ஒரு மாயக்காரி தான். இவன் என்ன புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி ஏதோ யோசனை நினைக்கிறான். என்னாச்சு இவனுக்கு? டேய் மச்சான் ஆதி, டேய் வருண், எப்படா வந்த? மித்ரா சிஸ்டர் ரூமை விட்டு வெளியில போனோனே நான் உள்ள வந்துட்டேன். என்ன மச்சான், மித்ரா சிஸ்டர் கிட்ட இவ்வளோ நேரம் தனியா என்ன பேசிட்டு இருந்த நீ? டேய் வருண், என்னடா இப்படி கேட்டுட்ட? டேய் மித்ராவில தாண்டா இன்னைக்கு யூகே கிளைண்ட்ஸ் இன்னொரு ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனிக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொன்னடா. அதோட அவளை நான் ரொம்ப ஹார்ஷா திட்டல. அதனால தான் மச்சான் சாரின்னு கேட்டேன். இல்ல எனக்கு புரியலையே. மித்ரா சிஸ்டருக்கு சொல்ல வேண்டிய சாரியையும் தேங்க்ஸையும் எல்லாருக்கும் முன்னாடியுமே சொல்லிட்டேன். பின்ன உங்களை தனியா பார்த்து சொல்லணுங்கிற அவசியம் என்ன சார் இருக்கு? டேய் வருண், என்னடா நீ ஒரு மாதிரி பாக்குற? டேய் சத்தியமா அவளுக்கு தேங்க்ஸும் சாரியும் தாண்டா சொன்னேன். அதோட அவளை நான் ரொம்ப நிறைய திட்டிட்ட மச்சான். அதனால தாண்டா அவகிட்ட சாரி கேட்டேன். சரி உன் முகத்தை பார்த்தாவே தெரியுது நீ வேற ஒன்னும் பண்ணலன்னு. டேய் இதெல்லாம் திட்டத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். திட்டிட்டு இப்போ போய் சாரி கேட்டா உடனே அக்செப்ட் பண்ணிப்பாங்களா என்ன? நீ சொல்றது சரிதாண்டா வருண். பட் நான் என்னடா பண்றது? அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல எனக்கு அவன் மேல கோவம் தாண்டா வந்துச்சு. அதாண்டா அவளை அப்படி நான் திட்டிட்டேன். ஆனா மித்ரா உண்மையாவே கிரேட் மச்சான். டேய் வருண், மித்ரா இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்திருந்தாலும் எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல மச்சான். பிகாஸ் அவளால தான் இன்னைக்கு நம்ம கம்பெனிக்கு ஒரு ப்ராஜெக்டே கிடைச்சிருக்கு. அண்ட் அவளால தான் கிளைண்ட்ஸுமே அவ்வளோ பெரிய அப்ரிசியேஷன் நம்ம கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட மித்ராவுக்குமே நிறைய அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கு, நிறைய சேலரி இன்க்ரிமெண்ட். பட் இவ எதையுமே பெருசா எடுத்துக்கல மச்சான். அதான் மச்சான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்திருந்தாலும் என்ன மறுபடியும் திட்டத்துக்கு கூட சான்ஸ் இருக்கு. அண்ட் அதோட என் மேல வச்சிருக்க மரியாதையும் கண்டிப்பா அவங்களுக்கு போயிருந்திருக்கும். பட் இவளுக்கு சுத்தமா என் மேல கோவமே இல்லை மச்சான். அதே ரெஸ்பெக்டோட அப்படியே தான் மச்சான் பேசுற. அதோட மச்சான் அவ என்ன தெரியுமாடா சொன்னா? உங்க இடத்துல நான் இருந்திருந்தாலும் இப்படிதான் ரியாக்ட் பண்ணிருப்பேன். சோ ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொல்றா மச்சான். இவ என்ன பொண்ணுடா இவ? டேய் அது இப்போ எதுக்குடா நீ மூச்சு பிடிக்க இவ்வளவு பெரிய டயலாக் பேசிட்டு இருக்க? டேய் மச்சான் கொஞ்சம் மூச்சு விட்டு பேசுடா. டேய் வருண், ஏன்டா நீ வேற? டேய் உண்மையாவே இவளை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அட்மைரிங்கா இருக்குடா. பிகாஸ் இவ்வளவு மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை மச்சான். ஆனா பொண்ணுடா, சம்திங் ஷீ இஸ் ஸ்பெஷல் மச்சான். ஆமாண்டா அது நான் கூட என்னடா நீ மித்ரா சிஸ்டரை இவ்வளோ ஹார்ஷா திட்டிட்ட, அவங்க உன்னை கண்டிப்பா பதிலுக்கு திட்ட போறாங்கன்னு நினைச்சேன். ஆனா நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க உண்மையாவே எல்லா பொண்ணை விட ரொம்ப டிஃப்ரெண்ட் தான் மச்சான். டே வருண், நீ என்ன நினைச்சோ அதை தான் மச்சான் நானும் நினைச்சேன். ஆக்சுவலா அவ என்கிட்ட வந்து நான் ப்ராஜெக்டை முடிச்சிட்டேன், அதோட அடிஷனலாவும் உனக்கு ஒரு ப்ராஜெக்டை வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு திமிர்த்தனமா என்கிட்ட பேசுவான்னு நினைச்ச மச்சான். ஆனா அவ அப்படி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல மச்சான். உண்மையாவே ஷீ இஸ் கிரேட் மச்சான். இவ்வளவு மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லடா, பார்த்ததே இல்லை. அது சரி, சும்மாவே இவன் ஆடுவான். காலையில இப்ப சலங்கை வேற கட்டி விட்டாச்சா. இனிமே ஜங்குன்னு தான் ஆட போறான். டே வருண், ஏதாச்சும் சொன்னியா என்ன? ஒன்னும் இல்ல மச்சான், ஒன்னும் இல்ல. டே மச்சான், எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அதனால நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாருக்கும் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலாம்னு இருக்கேன்டா. நீ என்ன மச்சான் சொல்ற? டேய் மச்சான் ஆதி, நான் ஏற்கனவே உனக்கு பெஸ்ட் பிசினஸ் மேன் ஆஃப் த இயர் அவார்ட் கிடைச்சிருக்குங்கிறதுக்காக பார்ட்டி கேட்கலான்னு இருந்தேன்டா. அதோட இப்போ அடிஷனலா உனக்கு ஒன் மோர் ப்ராஜெக்ட் வேற யூகே கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. சோ கண்டிப்பா பார்ட்டி வேணும் மச்சான், பார்ட்டி வேணும். டே வருண், ஆமாண்டா ஆமா, அதை நான் சுத்தமா மறந்தே போயிட்டேன் பாரு. ஏற்கனவே பிசினஸ் சர்க்கிள் உள்ளவங்க எல்லாருமே அந்த அவார்டுக்காக பார்ட்டி கேட்கறாங்க. சரி ஓகே மச்சான், எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பார்ட்டியாவே வச்சிடலாம். ஸ்டெல்லா சின்னடி, அது சார் மித்ராவுக்கு லாஸ்ட் சான்ஸ் தரேன்னு சொல்லிட்டு அவளே அந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காரு. ஒருவேளை அவ எரர் என்னங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுவாளோ? நோ வே ஜெசிகா, ஏன்னா என்ன எரர் அவளுக்கு வர வச்சுன்னு எனக்கே சுத்தமா ஞாபகம் இல்லை. இதுல எங்கேது இவ அந்த எரரை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணி வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா அவ ஆதி சார் கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு அவ சொன்ன மாதிரி வேலையை விட்டு போகதான் போறான். நீ வேணும்னா பாரு.
ச்சே, என்ன ஜெசி இது போட்ட பிளான் எல்லாம் இப்படி ஃபிளாப் ஆயிடுச்சு. இவ எப்படி ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா முடிப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லடி. இவ ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதோடு இன்னொரு ப்ராஜெக்டும் இவளால நம்ம கம்பெனிக்கு கிடைச்சிருக்கு. கடவுளே ச்சே. என்ன ஸ்டெல்லா ப்ராஜெக்ட்டை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டா ஒன் மோர் ப்ராஜெக்ட் இவளால நம்ம கம்பெனிக்கு கிடைச்சிருக்குன்னு அதோட நிறுத்திட்ட. சாலரியும் அவளுக்கு டபுளா கிடைச்சிருக்கு. அத பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. என்ன ஜெசி, நான் ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கேன். அவ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டான்னு. இதுல ஆதிசா கிட்டே இருந்தும் கிளைண்ட்ஸ் கிட்டே இருந்தும் அவ்வளவு அப்ரிசியேஷன் வேற அவளுக்கு. ச்சே, நீ வேற என்ன மேல மேல கடுப்பாக்காத ஜெசி. ஐயோ விடுஸ்டெல்லா, கெட்டதுல ஒரு நல்லதுதான் நடந்திருக்கு. பிகாஸ் நம்ம தான் இந்த எரரை கொண்டு வந்தோங்கிறது யாருக்கும் தெரியல. அதோட அவளால தான் இன்னைக்கு நமக்கு salary இன்கிரிமெண்ட் கிடைச்சிருக்கு. சோ விடு. நீ சொல்றதும் சரிதாண்டி. இன்னொரு வாட்டி நம்ம கிட்ட மாட்டாம போயிடுவாளா என்ன? அப்போ இருக்கு அவளுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் சாமுண்டீஸ்வரி சிஸ்டருக்கு பர்த்டே. ஸோ அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சாமுண்டீஸ்வரி சிஸ்டர். நீங்களும் உங்கள் விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அண்ட் இன்றைக்கி எபிசோடு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நாங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.